அஞ்சுவேன் என்ற வார்த்தை அவர் சும்மா சொல்லல. தேவன் யார் என்று அறிந்திருந்து அந்த அறிவின்படி தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் யாருக்கு அஞ்சுவேன், எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னோட கொடுக்கிறார், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்ற ஒரு தைரியமான ஒரு வார்த்தை. அதாவது விசுவாசம் என்பது நிகழ்காலத்துல உறுதியாய் பற்றி கொள்வதற்கான அர்த்தம். நம்பிக்கை என்பது எதிர்பார்ப்புகளோட தேவன் எனக்கு இது செய்வார், தேவன் என் நோயை குணமாக்குவார் அப்படி என்று நம்பிக்கையாய் தரக்கூடிய வார்த்தை தான் நம்பிக்கை. இங்க வெளிச்சம் இருட்டை விட பெரியது. ஆமாங்க, இருட்டா யார் இருக்கிறான்? சத்துருவானவன் நம்மளுடைய துன்பத்தின் மத்தியில இருக்கிறான். ஆனா ஏசப்பா நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வெளிச்சம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். 2வது வசனம் கூட, என் சத்துருக்களும் என் பகைகளும் ஆகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என் நெருங்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். ஆமென். நம்மளை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நம்மளை கீழே தள்ளணும்னு நினைக்கிறவங்க, அவங்க நமக்கு எதிராய் செய்த காரியங்கள் எல்லாம் அவர்களே அதுல இடறி விழும்படியாய் தேவன் செய்வாய். இதுக்கு 2 காரியங்கள் சொல்லலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 3-7 வசனம் இப்படியா சொல்லிருக்கிறது. சவுல் தாவீதை கொல்ல குகைக்குள் வந்த பொழுது அவன் வெட்கப்பட்டு போனான். 2வது காரியம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 7-12 வாசித்தால் சவுல் தான் தோற்று போனதை காண்கிறது. சத்துருவானவன் நமக்கு எந்த பிரச்சனை மூலியமாவும் வரலாம், ஆனா அதெல்லாம் தேவன் நம்ம விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஏன் தெரியுமா? யாத்திராகமம் 14:14 இப்படியா சொல்லி